எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி வீடியோக்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வள்ளிக்கிழங்குக்குள்ளே வந்திருக்க நண்பர்களே. நம்ம வள்ளிக்கிழங்கு வந்து இந்த கார்த்திகைக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு கிள்ளுவோம். நம்ம அதுக்கு இந்த வீடியோ கார்த்திகை அன்றைக்கி அப்லோட் பண்ணுவோமா இல்லை மக்கிய நாள் அப்லோட் பண்ணுவோமான்னு சரியாக தெரியல. ஆனால் சாமி கும்பிட்றதுக்காண்டி கிழங்குக்குள்ளே வந்திருக்கான். வாங்க மக்களே போய் கிழங்கு கிள்ளுவோம். கிள்றத இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே, நல்லா வேறு லெவலில் இருக்கேன். வாங்க மக்கள், அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சுத்தம் பண்ணிக்கு இருக்காது பாருங்க, நல்லா செடிக்கில் இருக்கா தெரியுமான்னு தெரியாது. நான் உள்ளே போய் பார்க்குறேன். இது வந்து இன்னொரு கிழங்கு இருக்குது, வந்து விசக்கிழங்கு. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. எத்தனை கோடி இருக்குல்ல? அங்கே ஒரு தூர் இருக்குது, ஒரு உள்ள இருக்க. ஒருவேளை அந்த கொடியில் இருந்தது போயிருக்குமா? அந்த கொடியும் போல கொடி இந்த கொடியெல்லாம் ஏறி இருக்குதுல. எங்கே இருக்குது தூர்? தூர் எங்கே இருக்குது? அவன் காலுக்கு வேறு 4 தூர் இருக்கு. இந்த ஒரு இங்கே இருக்கு, ஒரு தூர் இருக்கா? இந்த தூர் மாதிரி இந்த சுத்தம் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறோம் நண்பர்களே. இந்த கொடி இப்படி தான் இருக்கேன். அந்த கிழங்கை கிள்ளிட்டு காமிக்கிற பிறகுன்னு சுத்தம் பண்ணி முடிச்சிருக்கான். அதுவும் பேர் குடிங்க, அது இருக்கட்டும் பார்ப்போம். பூராமே குடியாண்டா சூர்யா. இந்த ஒரு இங்கே இருக்கு தூர். இங்கே ஃபுல்லாக யார் ஃபுல்லாக இப்போ பந்து மாதிரி சுட்டி படக்க கொடி ஃபுல்லாக அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஒரு அரிச்சிடுறா. இங்கன்னு இருக்கா? இங்கிட்டு வைக்கணும். இருக்கட்டும், அடுத்த வருஷம் ஓடுவா. அதெல்லாம் இருக்கட்டும், அதில் அடுத்த வருஷம் கிளிக்கலாம். கிள்ளும்போது காமிக்கணும். பழைய கிழங்கு நிறையா எடுத்து போன வருஷத்துக்கு கிழங்கு, போன வருஷம் முந்தின வருஷம் கிழங்கு. அது நம்ம எடுக்கும்போது பழைய கிழங்கு வேறு வேற அது நீ இப்ப எடுத்து கொடுத்துருக்கியா? அது கிழங்கு போனது கிழங்கு இப்படி கிழங்கு. போன வருஷம் நம்ம அதுக்கு தான் சேர் ஹோண்டாவில் இருக்குது. யாருன்னு தோணுது ஒரு படி அது கிழங்கு மாதிரி இருக்கு. படி அந்த இங்கிட்டு கிழங்கு தானே இது. முளைச்சிருந்துல சின்ன சின்னதுல கேமரா கொஞ்சம் நல்லா தெரியல. எல்லாமே வர அப்படி மஞ்சள் பெஞ்சு போய் உள்ள கேமரா இல்லை அப்போ அப்படி உள்ள விடுறது. அதெல்லாம் கட் பண்ணிடுவீங்க. எங்கள் அத்தாச்சி பார்த்துறேன். அதை விட உள்ள வர்றதை விட கொடூரமானது இது. எப்படி பெரிய சம்பவம் தான், சம்பவம் இருக்கு அப்படின்ற மாதிரி முக்கியமாக அதை கட் பண்ணிடுறேன். பாடியை முடிச்சுட்டு போயிடாது. அதெல்லாம் பக்கத்துல இருந்த அந்த கிழங்கா நீ வெட்டி அள்ளி போடுபடி. இந்த கிழங்கா சேர போகுது நமக்கு. இங்கிட்ட சின்ன குடி தெரியுங்களா? அழகா அம்மாடி கடை விற்க ஆரம்பிச்சுக்கிறேன்.
சைடில் ஃபுல்லாக கம்பி வச்சு குத்திக்கிறோம் படி இங்கிட்ட ஏற்றாத அந்த இதை இந்த அளவு மட்டும் எடுத்து ஃபுல்லாக எடுத்து எங்கிட்டு கூடவா இந்த சைடில் ஃபுல்லாத்தையும் மொத்தம் எடுத்துரும். இங்கிட்டு மட்டும் எடுக்காமல் கிழங்கு தூர்கிட்ட மட்டும் எடுக்காமல் சுற்றி எடுத்துக்கிட்டு அப்புறம் உட்காந்துக்கிட்டு தூரக்கூடாது. கிழங்குல சொல்லிச்சுன்னா போச்சு ரசாக போயிடணும். சின்ன பிள்ளையாதே வச்சு பஸ்ட்டு இடிக்குதுன்னு எடுத்து அம்புட்டு அகலத்துக்கு எடுத்துட்டு இந்த அளவுக்கு எடுத்துருந்த போனோம். அப்படி இதோட எடுத்துட்டு இந்த வரைக்கும் எடுத்துட்டு புதக்கணும். இந்த கொடிக்கிட்ட தூண்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு கிழங்கு கொடி இல்லைங்களா அந்த அந்த மாதிரி இருக்குது கொடி அதெல்லாம் பாடி வச்சு இருந்துட்டு இல்லை இந்த போகுது வெட்டலை வச்சுட்டு இருக்கு. மண்ணு போட்டு வச்சுருவாங்க 6 வருஷம் கிளம்பிட்டேன். அப்படி குறையாத சாமி இருக்கணும். இந்த குழந்தைகளுக்கு நம்ம சாமியை இருக்கணும். நம்ம மாதிரி ஆளுகிட்ட வந்ததுதானா அது நம்ம கரெக்டாக நம்ம வச்சு முருகன் சிலை இருக்கு. அதை கரெக்டாக எடுத்துட்டாங்க. நம்ம முருகன் சிலை எடுக்கல. என்ன முருகன் சிலை எடுக்கல. அந்த வேலு ஒரு சுலாயுதம் சுலாயுதம் மட்டும் எடுத்து ஒரு கட்டை ஒன்று கருங்காலி கட்டை 7 கொம்பு உள்ள சுலாயுதமா இன்னும் எடுத்துனாங்க. 7 கொம்பு உள்ள சுலாயுதம் கருங்காலி நேரத்து கொண்டே போட்டுருந்தோம். இந்த கிழங்கு சந்தைகள் தெரிஞ்சால் வாங்கிப்பேன். வாங்கிட்டேன் விளையமெல்லாம் ஏண்டா இதெல்லாம் விற்கிற அளவுக்கு எம்புடு கிழங்கு கிடக்கல அப்படிங்கடா. வீட்டுக்கு கிழக்கே நகத்தல இங்கே போனால் அங்கே உழைக்க போட்டுருது. இந்த கிழங்கு கொடியில் இருக்குமே கிழங்கு கரையில் கிடக்கணும். அந்த கிழங்கு நிறையா உங்கள் கரையில் குமார் ஒன்று முளைக்கு போட்டுருக்காரு. இடத்துல ஒன்று போட்டுருக்காரு. நல்ல குடியாக நமக்கு இந்த கிழங்குல இருக்குல்ல அந்த கொடியில் இருக்குல்ல கிழங்கு அந்த கிழங்கு வீட்டுக்கிட்ட போட்டு நல்லா ஆள் எடுக்கணும். மட்டும் கிழங்கு கிள்ளி போயிடலாம். தடவை சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வீட்டுக்கு போயிடல இங்கே கொடுக்க வேண்டியது முடியலன்னு சொல்லி இருந்துட்டு அப்புறம் கொடுக்க முடியும் வாங்கிட்டு இருக்கோம். பாடிவேன் கூப்பிட்டாரு. அப்புறம் கிளம்பி போனால் தண்ணி கும்பிட்டு தண்ணி அதே மாதிரி 2 வருஷம் வாங்கிடுச்சு. அதை ஒருத்தர் சரியா நாட்டம்டா. அதெல்லாம் முடிவில் இருக்கு மந்திரம் இருக்கா இருக்கு மந்திரம் இருக்கு. பாடி இந்த வருஷம் பழனிக்கு போங்க போகும்படி எல்லாருமே இந்த வருஷம் போறது. போன வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் போனோம். இந்த வருஷம் போவோம். என்ன மார்கழி எத்தனை பொங்கலுக்கு நான் 2 வருஷம் முடியும் சரியா இருக்கு. பொங்கல் நாங்கள் 2 வருஷம் தான் சரியா பொங்கல் தானே பொங்கல் இந்த வருஷம் பொங்கல் கழிச்சுட்டு வரேன். பொங்கல் முடிஞ்சு ஒரு 4 நாளுக்குள்ள கொஞ்சம் கட்டம் கழிச்சு வந்துச்சு. பொங்கல் கழிச்சு தானே போகிற மாதிரி வைக்கணும். பொங்கல் கழிச்சு இறங்க அதுவும் கீழே போய் இறங்குற டயத்தில் கை பற்றி வச்சுட்டு போயிட்டு கொடி கருத்து கழிச்சு அசைச்சு அது தின்றுக்கா. இது மச்சடி சின்னதுக்கு கிழங்கு வந்துருப்பாங்க.
அந்த கிழங்கு கிலோ எவ்வளோ தெரியுமாடா? அது விதை எவ்வளோ தெரியுமா? விதை சரியான ரேட்டு படி. நம்ம திருப்பூர் போகிறோம்ல, திருப்பூர் போகிறோம். எண்ணூறு வேற இருக்குது. கிழங்கு அங்கே இருக்கிறான்னு சொல்லுது. 8வது அறிவு சொல்லு. இந்த கிழங்கு கிளம்பும்போது அது சத்தமாக பேசணும்னு சொல்லுவாள் அதானே? சுத்தமாக பேச விடாதா? இந்த கிழங்கு கிளம்பும்போது பேசக்கூடாது. என் கிழங்கு ஓடி போயிருப்பேன். ஒரு ஊமடியோட பக்கத்தில் போண்டு பேசப்படாதான். பேசுனா அடிச்சு போடுவான். பேசப்படாதான் சாமி. இந்த கிழங்குல போது பேசப்படாதான். இங்கேருந்து கிள்றாடே. இல்லைடா, இந்த மண்ணை சரிச்சே நீ தூர வெட்டிடலாம்டா. அந்த தானே இருக்குது கிழங்கு கண்டுச்சிட்டியா? இந்த கிழங்குலேயே தான் போயிட்டு இருக்கு. அந்த கிழங்குலேயே தான் போகும். பழைய கிழங்குலேயே இன்னும் ஆள் எடுக்கணும். ஒவ்வொரு கிழங்கு அப்படியே சுற்றிட்டு இடஞ்சு 2 கிழங்கு அப்படியே ரவுண்ட் ரவுண்டுமா கொடுத்துரு. காட்டி எழுதி போட்டோம் நம்ம. கிழங்கு கண்டுபிடிச்சிட்டியா? தட்டிடும்ன்றேன். இதை தட்டிடுவா? அதை சுற்றி இன்னுமே இந்த ஏற்றி உள்ள உட்காந்து நோண்டுற மாதிரி மட்டும் சரியாக இருக்கும். ஒரு கம்பு குச்சியை வெட்டி ஊசியாக வச்சுக்கிறோமா நோண்டிக்கிற மாதிரி? எதுக்குடா கம்பு இல்லை, கீழே கிழங்கு எடுக்கும்போது அருவாச்சுக்கு இல்லாமல். ஈஸியாக வச்சு விடாரா? வெட்டுறது வசமே அப்படி. கீழே இருக்கும் நினைக்கிறேன். இப்போ புதுக்கிழங்கு கீழே இருக்கும்ல தூர், கீழே இருக்கும் நினைக்கிறேன். இப்போ புதுக்கிழங்கு கீழே இருக்கும்ல தூர், அங்கே எடுத்துறேன். கறக்குன்னு கடிக்கிறா. ஏய், சைடு ஃபுல்லாக கொஞ்சம் தட்டிக்கிறா அருவாவில். இல்லை இல்லை வந்து இன்னுமே வராது. அருவா மூக்கில் கொத்திக்க. வெட்டிக்கிறமா கிழங்க தூக்க போகிறாப்புல. கட் பண்ணிடுமா? இன்னும் கீழே நடிக்கணும். மேலே பஞ்சா இருக்க. இந்த கிழங்கு காமி தூக்கி அப்படியே எந்த சின்ன கிழங்கு காமி. எத்தனை அடி இருக்கு? 4 அடி குறையாத. 4 அடிக்கு இருக்கு. 3 அடி. இன்னொரு கிழங்கு இருக்குதுங்க. மேல இருந்து 2 வச்சிருங்கப்பா கிழங்கு. ஒரு சில கொடியில் அப்படி தேருங்க. ஒவ்வொரு கொடியும் 2 கிழங்கு இருக்கு.
நான்லாம் இது எங்கள் இடம் கரைக்கில் கிள்ளுவேன் ஊரில் 3 நாள் அப்படியே இறங்கியிருக்கோம். நம்ம நீளம் இறங்கியிருக்கோம். 4 தான் இறங்கும் அப்படியே. ஒரு தடவை நானும் கண்ணன்னு போய் கிள்ளலாம். 2 தூரம் 3 தூரம் தான் கிள்ளலாம். இப்படி கலந்துருக்கு. இது நல்லா கீழே தான் போகுதே. அவ்வளோதான் முடிஞ்சா இப்போ வர மாட்டார் கிழங்குல. கூப்பிட்டா வருவார். அவர்கிட்ட ஒரு பொண்ணை பார்த்தாங்க கேளு. என்ன எடுத்துட்டு கிழங்க முளப்பருந்து பெரியவரா நல்லா பிடிச்சதா இருக்குமே. முட்டாத்துல வந்துருக்கு. இந்த கிழங்கு எங்கிட்ட இருக்கு. இங்க இருக்கிற கிழங்கு கொடியே இல்லை போயின. ஒருவேளை இந்த கொடியா இருக்குமா? அதுதான் போல. அதுதான் அந்த இழுவே இந்த அந்த கொடி எங்கன்னு ஒன்று வருது. அந்த எப்படி வந்துடும் எங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழைய கிழங்கு தான்டா அது. பழைய கிழங்கு இல்லை, புது கிழங்கு போட்டு 60 கணக்கு. 60 அந்த ஒரு 60 எடுத்து அந்த ஒரு அந்த கிழங்க பார்த்துக்கடா. அதுக்கு எனக்கு குறுக்க மார்க் போட்டுட்றாது. இது என்ன இங்கிட்டு நடந்தது? அந்த கிழங்கு தான். அந்த கொடி அந்த கொடி கிழங்கு தான். 1000 ரூபா வச்சு தோண்டி இடம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கு. அத்தனை பேர் வந்திருக்குல்லங்க. இங்கே குத்து போட்டிருக்கு கிழங்கு. இதுக்கு நேரம் இல்லை அந்த அதுதான் நான் வேர்க்கண்டி வளர்ந்து உள்ளே இறங்கியிருக்கு. பழையங்களும் அங்கிட்டு போக மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. தெரியல அப்படித்தான் தெரியுதா போகுதா? ஓடிச்சு கூட கிளம்ப அங்கனது இந்த முளைப்பு ஒடிச்சிட்டியே. இல்லை இந்த ஒரு நிலம் வந்து
அந்த வாட்டி கிழங்கு ஆழமே இறங்கலை, மழை சரியில்லையோ தெரியலையே. தூர் நல்லா அது குச்சி நல்ல குச்சியாகத்தே இருக்குது. நல்ல தூர் இது. போன வருஷம் எம்புட்டாலும் சிவா தோன்றேன். வா இது தோல்பட்டைக்கு மேலே இருந்துச்சு. இந்த வருஷம் மழை நல்லா தானே பேஞ்சிச்சு, கிழங்கு அந்த அளவுக்கு ஆளாக இறங்கலை. கீழே முடிஞ்சு இறங்கு மாதிரி வைக்கணும். இதுதான் ஒழுங்கு தோண்டிவிட்டீங்க. கிழங்கு இந்த விட்டு வைக்கிறது காலம் கிழங்கு ஆளாரங்களோட ஈரமட்டாமல் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் போன வாட்டி வெள்ளையில சின்ன கிழங்கு. சல்லீஸ் விடு 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 உடச்சி தான் உள்ள வைக்க போகிறான். கிழங்கு இருந்தது இங்கே கருப்பாக இருக்கு, பழைய முக்காத்தே இருக்கு இந்த சரளைக்கு. இந்த ஆள் இருக்காருன்னு தெரியுது. அவங்க அந்த ஒரு ரூபா கீழே அதே மெதுவாத்தையும் போட்டாருன்னு அந்த பக்கம் அந்த கொடைக்கிட்ட எடுத்து வச்சுருந்த கிழங்க. அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மழை பெஞ்சதுனால அதிகமாக வீடியோ எடுக்க முடியல, அதான் நமக்கு வீடியோ பரவாயில்ல கட் பண்ணிட்டான். எவ்வளோ எங்களுக்கு பிடிக்கிருக்காமனு கடைசியாக ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணி விட்றான், பார்த்துக்கோங்க மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.